சார் வணக்கம். ஸ்ரீ ஐஸ்வர்யம் கார்ஸு திருப்பூருங்க. இப்போ எங்களுடைய கார்ஸுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக அவனாசி ரோடு வந்தீங்கன்னா அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்லேயே லெஃப்ட் சைடு ஒரு ரோடு வரும். வெறும் 100 மீட்ரு தான். பெரிய போர்டே வச்சுருக்கோம், ஸ்ரீ ஐஸ்வர்யம் கார்ஸ்னு. நேராக வரலாம். இல்லை இந்த சைடு சேலம், கோயம்புத்தூர் இப்படி வர்றீங்கன்னா அவனாசி, பூண்டி, அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப்புங்க. அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு 100 மீட்ரு வந்தீங்கன்னா பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கோம், ஸ்ரீ ஐஸ்வர்யம் கார்ஸ்னு. உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்டாக இருந்தால் பஸ் ஸ்டாப் வந்துட்டு எங்களுக்கு கூப்பிடுங்க. எங்கள் ஆளுங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. போக ஒரு 15 வண்டி நிற்கிதுங்க. நேரில் வாங்க, பாருங்கள், ஆதரவு கொடுங்க. ஹாய் வியூவர்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம திருப்பூர் அவனாசி ரோட்டில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஐஸ்வர்யம் கார்ஸில் இருக்கிறேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹூண்டாயில் வந்து வெர்னா பார்க்குறேங்க. இது பார்த்துக்கிட்டிங்களாங்க, மாடல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்களாக்க 2006 லாஸ்ட்டு 2007ங்க வண்டியோடைய மாடல். இது ரேட் என்ன ரேட் கோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 கோட் பண்ணியிருக்கேன். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடுதுங்க. வண்டி வந்து அருமையான கண்டிஷனில் இருக்குதுங்க. இது இந்த நம்ம கோட் பண்ணியிருக்கிற ரேட் வந்து இப்போ வந்து நம்ம நெகசிபிள் தான் பண்ணி கொடுக்குறோம், ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. டயர் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்களாங்க 4 டயருமே நியூ டயர் போட்டுருக்குறாங்க. ஏசி அருமையாக இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, அனுசரித்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற வண்டி அடுத்து என்ன வண்டி பார்க்குறேன்னு தெரியுங்களா? ஆல்டோ பார்க்குறேங்க. மாருதியில் ஆல்டோ பார்க்குறேங்க. இது மாடல் பார்த்துக்கிட்டிங்களா 2007ங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க. இன்டீரியல் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க. டயர் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 80% இருக்குது, பேக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 60% இருக்குங்க. இதனுடைய ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்களா அண்ணன் சொல்வார், அவர்கிட்ட கேட்டுக்குங்க. 1,75 கோட் பண்ணியிருக்குங்க. நேரில் வாங்க, அனுசரித்து தரமுங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்க மாருதியில் ஆம்னி பார்க்குறோம். ஆம்னி இப்போ டிமாண்டு, தமிழ்நாட்டிலே டிமாண்டு. இப்போ நம்ம இந்த ரேட்டுக்கு என்ன கோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க வண்டி மாடல் பார்த்துக்கிட்டிங்கனாக்க 2008 ஒரே ஓனருங்க, சிங்கிள் ஓனரில் நிற்கிது. இப்போ பியூர் பெட்ரோல். டயர் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கனாக்க முன்னாடி ஒரு 45% இருக்குது, பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 டயரும் புது டயர் போட்டுருக்குறாங்க. இன்டீரியல் பார்த்துக்கிட்டிங்கனாக்க லெதர் சீட் கவர் இப்போ தான் மாட்டி கொடுத்துருக்குறாங்க வண்டியில். வண்டி அருமையாக இருக்குது, எடுத்து ஓட்டுற கண்டிஷன், ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க. இதனுடைய ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்க 1,75,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. நேரில் வாங்க, இன்னமும் உங்களுக்கு நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குற வண்டி என்ன வண்டின்னு பார்த்துட்டிங்கன்னா சவர்லெட்டில் ஃபீட்டுங்க. இருக்கிறதுல ஃபாரின் கம்பெனி, இல்லை ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும் வண்டி. டயர் பாயிண்ட் பார்த்துக்கிட்டா 4 டயருமே நியூ டயர் போட்டுருக்குறாங்க. வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2016, 2 ஓனருங்க. என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 3 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோசியேட் பண்ணலாம். நேரில் வாங்க, நெகோசியேட் பண்ணலாம். அதாவது உள்ளே பார்த்துக்கிட்டிங்களா இன்டீரியல் பக்காவாக இருக்குதுங்க. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, பேக் வந்து மேனுவலுங்க. இந்த வண்டிக்கு டீசல் வண்டிங்க. டீசல் வண்டி கிலோமீட்டர் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 22 கிலோமீட்டர் கிடைக்கும். இதுக்கு பார்த்துக்கிட்டிங்களா ஒரு 30 ரூபா இருந்தால் போதும். பேங்க் லோனு மீதி நானே போட்டு தரேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்துட்டிங்கன்னா எஸ்டிஎம் பார்த்துட்டுருக்குறேங்க.
91 மாடலுங்க. இது வண்டியினுடைய பார்த்துக்கிட்டிங்களாக்க என்ன ப்ரைஸ்னு கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 55 ரூபா தான் கோட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர். நம்பரை பார்த்துங்க, கோயம்புத்தூர் நம்பரும் பார்த்துங்க, அது உங்களுக்கு வெறும் 8000 ஃபேன்சி நம்பரு. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் விண்டோ வந்துடுது. சீட் கவர் பார்த்துட்டிங்களா இப்போ தான் நியூ சீட் கவர் போட்டுருக்காங்க. டயர் பேன் பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி ஒரு 85% இருக்குதுங்க. பேக்கில் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு ஒரு 65% இருக்குதுங்க. இது நேரில் வாங்க, இது இன்னமும் அனுசரித்து கொடுக்கலாம். வண்டி கோட் பண்ண ப்ரைஸ் எதுவுமே நம்ம இது பண்ணுறது கிடையாது, எல்லாமே நெகோசியபிள் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாயில் வந்து சேண்ட்ரோ பார்த்துட்டு இருக்கிறேங்க. இது மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2009 2 ஓனருங்க. எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. வண்டி ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடுதுங்க. வண்டி குட் கண்டிஷனில் இருக்குது, ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் புது டயர் போடுறாங்க. பேக்கில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 65% டயர் இருக்குதுங்க. வண்டி நல்லா எடுத்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக இருக்குது. ஏதோ ஒரு டென்ட்டோ ஒரு கிராச் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. முக்கியமாக வண்டி தெளிவாக இருக்குது. இப்போ இதனுடைய என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,90,000 கோட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நெகோசியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஹோண்டாய் சிட்டி பார்க்குறோம். ஹோண்டாய் சிட்டிலே ஐவிடெக் மாடல் பார்த்துட்டிங்களாக்க 2005 3 ஓனருங்க. எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. எஃப்சி நம்ம எடுத்து கொடுத்துடலாம். இது என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்களாக்க 1,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். டயர் பாயிண்ட்னு பார்த்துட்டிங்களாக்க ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்களாக்க ஒரு 50% இருக்குது. பேக்கில் பார்த்துட்டிங்களா புது டயர் போட்டிருக்காங்க. இதில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை நான் பண்ணி கொடுத்துறேன். இன்டீரியல் சூப்பர், இன்டீரியல் பக்காவாக இருக்குது. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது.